அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் 18ஆம் தேதி முதல் மிக வலுவாக உங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய நேரமாக அமையக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக மிக அற்புதமான முறையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாய் 9இல் தான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் மிக முக்கியமான இனிமையான நேரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வின் காரணமாக மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அசையும் அசையா சொத்துக்கள், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் அமைப்பு பூரண வெற்றியை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான ஆற்றலை இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதைவிட முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், வித்யாகாரகரான புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 3 இடங்களை வலுப்படுத்துகின்றன. வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை வலுப்படுத்துகிறார். 2ஆம் இடத்தை சூரியன் வலுப்படுத்துகிறார். 3ஆம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தை சுக்கிரன் வலுப்படுத்துகிறாருங்க. இப்படி முக்கூட்டு கிரகங்கள் 3 இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் முக்கூட்டு கிரகங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பெற்றுத் தருகிறது. இவை பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் கூட வித்யாகாரகரான புதனால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மிக நுணுக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் சிந்தித்து செயலாற்றுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை முதன்மை கிரகமான சூரியன் வலுப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் விரைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பெரிய அளவிலான தடை, சிக்கல்கள், தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சிறப்பாகவும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை, சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும்
இந்த வேளையில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பையும் பார்க்கும்போது 5ல் ராகுவும் லாபத்தில் கேதுவும் இருப்பதால் நரக வாழ்க்கை முடிந்தது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலுவாக கேது வீற்றிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு அலங்கரிக்கிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுவதால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. புதிய ஆர்டர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது. இதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு பெயர் புகழையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் மிகவும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். லாபஸ்தானத்தை அலங்கரிக்க கூடிய கேதுவின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் சூரியன் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுக நிகழ்வுகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தரமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் என பல வாய்ப்புகளை மிக எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் முற்றிலுமாக உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவுல சந்தித்து வந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சத்துடன் இருந்த பல நிகழ்வுகள் மிக முக்கியமாக மாற்றத்தை சந்திக்க போகிறது. முடிந்தது நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உண்டு. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருந்தாலும் ஒரு சப்தமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இல்லத்தில் எதிர்பாராத திடீர் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வந்த வருமான உயர்வுக்கான பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமான உயர்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு